ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், சூரிய பகவானின் ஆட்சி வீடு, மூலத்திருவோன வீடு. சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிநாதன் 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. 100 வருஷத்துக்கு மேலாக அமைகிற கிரக அமைப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. அது கிட்டத்தட்ட 100 வருஷம் தாண்டி சொல்லலாம். அது எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, சனி பகவான் ஒரு ராசியை சுற்றி வர 30 வருஷம் ஆகும். குரு சுற்றி வர 12 வருஷம் ஆகும். ஸோ ஒரு 42 வருஷம் ஆகுது இந்த சுற்று. இது மாதிரி ஒரு 2 சுற்றுனாலே 84 வருஷம் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது இப்போ கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், பரிவர்த்தனை யோகம். 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வீடு கொடுத்த சுக்கிரனோட பரிவர்த்தனையில் இருக்கிறாரு. அதுபோக சந்திரன் உச்சமாகறாரு. ரிஷபத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் உச்சமாகறாரு. ஏப்ரல் 29, 30, மே 1ஆம் தேதி. அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நீசபங்கம் அடைகிறாரு. ஏன்னா வீடு கொடுத்த சந்திரன் உச்சமடைறதுனால நீசபங்கம் அடைகிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற கேது குரு பார்வைக்கு வராரு. ஸோ இந்த அமைப்பெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 12ஆம் இடம் வரைக்கும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. எல்லா கிரகங்களும் வடக்கு பக்கம் சார்ந்து இருக்குது. வடக்கு அப்படின்னா மீனம் டு மிதுனம் தான் வடக்கு பக்கம் அர்த்தம். ஸோ அது வடக்கு பக்கம் வலுவாக இருக்குது. குபேரம் வடக்குனாலே குபேர மூலை தான், குபேரன் சம்மந்தப்பட்ட திசை. ஸோ குபேரன் சம்மந்தப்பட்ட திசை வலுவாக இருக்கிறதுனால ஒரு 100 வருஷத்துக்கு அப்பால் நடக்கிற ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. இப்போ கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. இதனால் சிம்மராசிக்கு எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசிக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் வலுவடையுது. நம்பர் 1 சூரியன் ராசிநாதன், 2 புதன், 2 11 குடையவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, லாப ஸ்தானாபதி. உங்களுக்கு கையில் காசும் பணத்தையும் கொடுக்குறவர் அவர் தான், லாபத்தை கொடுக்குறவர் அவர் தான். அடுத்து குரு பகவான் 5, 8 குடையவன், அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி. அடுத்து செவ்வாய் ராஜயோகாதிபதி, 4, 9 குடையவன், குசுக ஸ்தானாதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி. ஸோ செவ்வாய், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களும் வலுவடைகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் இயல்பு நிலையில் திரும்புகிறார். 8ஆம் இடத்துல இருந்தாலுமே இயல்பு நிலையில் திரும்பி மே 31ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. சுக்கிரன் ராசிக்கு 3, 10 குடையவன், தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, கர்ம ஸ்தானாதிபதி. ஸோ சுக்கிரனை சேர்த்துட்டோம்னா 4 கிரகங்கள், செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுமே நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாய் விரையாதிபதியாக இருந்தாலுமே அவர் சில சுப விரயத்தை கொடுப்பாரு, ஆனால் பணத்தையும் கொடுத்துருவார். இந்த அமைப்பின்னு பார்த்தோம்னா சிம்மராசி நேயர்களுக்கு 100 1000 பெருகும், 1000 லட்சமாக பெருகும், லட்சம் கோடிகளாக பெருகும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் இயல்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா 1000 கணக்கில் கிடைக்கும், தொழில் விவரம் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் கிடைக்கும். நல்லா பெருசாக பண்ணுறீங்க, மல்டி லெவலில் பண்ணுறீங்க, பெரிய மார்க்கெட்டிங்கு, ட்ரேடிங்கு, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்கன்னா கோடிக்கணக்கில் கிடைக்கும். அதுக்கு உண்டான முகாந்தரம் இப்போதைக்கு இருக்குது, கிரக நிலைகள் இருக்குது. 100 வருஷத்துக்கு அப்பால் நடக்கிற அந்த யோகம் பரிபூர்ணமாக நடந்திருக்கு. இது எப்போ சார் அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யோகம் முத்தாய்ப்பா அட்சய திருதியை முன்னிட்டு நடக்குது. வருகிற ஏப்ரல் 30, சித்திரை 17 புதன்கிழமை நடக்குது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அன்றைக்கி புதனும் பயிற்சி ஆகிறாரு. புதனும் பயிற்சியாகி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. ஒரு கோணத்தில் ஒரு மகாலட்சுமி சாலத்துக்கு விஷ்ணு வராரு. அருமையான அமைப்பு. மகாலட்சுமி விஷ்ணு நெஞ்சில் தான் அந்த அம்மா குடியிருக்கு. விஷ்ணுவோட மார்பில் தான் அந்த அம்மா குடியிருக்குது. அதே விஷ்ணு மகாலட்சுமி ஸ்தானத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு பெருங்கோணத்துக்கு வராரு. பொதுவாக சிம்ம ராசிக்கு மேசம் வலுப்படணும். மேசம் எப்போல்லாம் வலுப்படுதோ அப்போ சிம்ம ராசி தூக்கி நிப்பாட்டப்படும். சிம்ம ராசிக்கு மேசம், தனுசு, விருச்சிகம், மீனம் இது மாதிரி ராசியில் வலுப்படணும். கடகம் இது மாதிரி ராசியில் வலுப்படுச்சுன்னா மேசம் எப்போயுமே முன்னிலைப்படுத்தப்படும். ஸோ மேசத்துக்கு இப்போதைக்கு சிம்மத்துக்கு இப்போதைக்கு மேசம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால சிம்ம ராசி நல்லா இருக்குது. ஒரு கோணம் வலுப்படுது. அதுபோக சிம்மத்துக்கும் அடுத்து குரு பார்வை வரப்போகுது. சிம்மத்துக்கு 5ஆம் இடம் தனுசுக்கும் குரு பார்வை வரப்போகுது. ஸோ மேசமும் தனுசும் அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் வலுப்படுறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக மேசராசிக்கு சனி பார்வை இருந்தாலுமே சனி பகவான் ஓரளவு குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. சாரம் மாற போகிறாரு. சொந்த சுயசாரத்துக்கு மாற போகிறாரு. அஷ்டம சனியில் இருந்தாலுமே சுயசாரத்துக்கு மாற போகிறாரு. அந்தளவு நெருக்கடி இருக்காது. 12ஆம் தேதி ஒரு பெரிய நியூஸ் நடக்குது. உங்களுக்கு ஒரு சுவையான நியூஸ், உங்களுக்கு காதுக்கு இனிப்பான செய்தி. சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. 12/6/2025 வக்கரம் அடைஞ்சு அவர் கிட்டத்தட்ட 28/11/2025 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறார். ஒரு 4.5 மாதத்துக்கு. அந்நேரம் அஷ்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா ஜூன் 12க்கு இந்த நாட்கள் இருக்குது. இப்போதைக்கு இந்த அட்சய திருதியை முன்னிட்டு நடக்கிற யோகத்தை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். நான் நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை அட்சய திருதி அன்றைக்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு சொல்லிடுங்க. அட்சய திருதிக்கு அன்றைக்கி என்ன செய்யணும்னு அந்த வழிபாடு சொல்லிட்டு நான் வீடியோ சொல்கிறேன். நம்ம சேனலில் சிம்மராசி நிறைய வீடியோ போடுறோம். நம்ம சேனல்
மெம்பர்ஸ் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்லாம் நிறைய மெனக்கிடுறாங்க, நிறைய கண்டென்ட் எடுக்கிறாங்க, ஜாப் ஒர்க்கு பார்க்குறாங்க. சிம்ம ராசிக்கு வந்து நிறைய தகவல்களை சொல்கிறோம், சாதகங்களையும் சொல்கிறோம், பாதகங்களையும் சொல்கிறோம். சரியா, ரெண்டையும் சரிவிதமாக சொல்கிறோம். அன்னென்ன நேரத்துக்கு எந்தெந்த தெய்வத்தை கும்பிடணும் அதையும் சொல்கிறோம். உங்கள் ராசி சம்மந்தப்பட்ட தகவல் சொல்கிறோம். ராசி நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கும் சொல்கிறோம். அதுபோக நீங்கள் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்திருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் எப்படி இருக்கும், அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள் அதையும் சொல்கிறோம். தசாபுத்தி விலையிலையும் சொல்கிறோம். தசாபுத்தி பலன்களையும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ சிம்ம ராசிக்கு எங்கள் டீம் நல்ல வேலை பார்க்குது. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். சிம்ம ராசியில் வீடியோ பார்க்குற நேயர்கள் ரிட்டன் வியூவராக இருந்தாலும் சரி, நியூ வியூவராக இருந்தாலும் சரி, இல்லைனா வாடிக்கை பார்க்குறவராக இருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து லைக் பண்ணுங்கள். சேனலை பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சரியா, நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும், அடுத்து ஃபார்வர்ட் ஆகும். உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் நாங்கள் சொல்லுவோம். குறைஞ்சது ஒரு 2000 லைக்னாச்சும் இருக்கணும். சரியா, அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை பார்க்குற, இந்த வீடியோ கேட்குற அனைத்து நேயர்களுமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இதை வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். உங்கள் நண்பனாக, தோழனாக, உற்ற நண்பனாக உங்களுக்கு ஒரு கைடாக கேட்குறேன். ஓகே நேயர்களே, அடுத்து வந்து இப்போ அட்சய திருதியை முக்கியமான நாள். அட்சய திருதியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு நான் பலனுக்களை சொல்கிறேன். அட்சய திருதியை வந்து அட்சயம் அப்படின்னாலே அல்ல வற்றாததுன்னு அர்த்தம். அதாவது வாரி வழங்கிட்டே இருக்கும், அதில் வந்து வற்றியே போகாது. அன்றைக்கி ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருட்களை திருப்பி வாங்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்துக்கும் பொருட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அஷ்டலட்சுமியோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சூரிய பகவான் தர்மனுக்கு வந்து அந்த அட்சய பாத்திரத்தை வழங்கினது அட்சய திருதி அன்றைக்கி தான். கங்கை சிவன் தலையிலேருந்து பூமிக்கு வந்ததும் அட்சய திருதி அன்றைக்கி தான். பரசுராமர் பிறந்ததும் அட்சய திருதி அன்றைக்கி தான். மகாபாரத வியாசர் எழுத ஆரம்பிச்சதும் அட்சய திருதி அன்றைக்கி தான். குபேர கடவுள் குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி தன்னை இழந்த செல்வத்தை மீட்டினாலும் அட்சய திருதி அன்றைக்கி தான். சிவபெருமான் கையில் இருக்க திருவோடு அவர் பிச்சாண்டியே தெரிஞ்சிட்டு இருந்தார் ஒரு சாபத்தின் காரணமாக. அந்த திருவோடு நிறைஞ்சது, அன்னத்தால் நிரப்பப்பட்டது அட்சய திருதி அன்றைக்கி தான். அந்த அன்னபூரணி அதுக்கு அனுக்கிரம் பண்ணா. ஸோ அட்சய திருதி அன்னைக்கு அஷ்டலட்சுமி, அன்னபூரணி, சரஸ்வதி இந்த 3 தேவியரோட அனுக்கிரமும் கிடைக்குது. சரியானவர்களே, இந்த 3 தேவியிலும் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நல்லதமாக பறக்கப்படுகிறது. பூஜை அறையில் வந்து காலையில் 9 to 10 பூஜையை முடிச்சிருங்க. குரு அறையில் அன்றைக்கி வந்து ரோஹிணி நட்சத்திரம் தான், சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் உச்சம் அடைகிறார் அன்றைக்கி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் நடக்கிறதுனால அன்றைக்கி நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுட்டு நீங்கள் காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா தொட்ட காரியம் அனைத்தும் 100க்கு 100 நடக்கும். வியாபாரம், தொழில் கொடிகட்டி பறக்கும். பூஜை நேரம் 9 to 10. பூஜைக்கு வேண்டிய பொருட்கள், முக்கியமான பொருட்கள் ஒரு 5 பொருட்கள் சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப செலவு கிடையாது, ஒரு 20 ரூபாய்க்குள்ளே வாங்கிடலாம். ஒரு கல் உப்பு பாக்கெட்டு, ஒரு பால் பாக்கெட்டு, மஞ்சள் பாக்கெட்டு, சந்தன பாக்கெட்டு, இல்லைனா அரிசி. சரியா, வீட்டில் அரிசி இருந்துச்சுன்னா பழைய அரிசி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1/4 கிலோ அரிசி கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த 5 பொருட்களில் ஏதோ ஒரு பொருளை வாங்கிக்கோங்க போதும். இதை பூஜை அறையில் வச்சுருங்க. நெய்வேத்தியம் பண்ணுங்கள். வெள்ளை கலர் பூ வைங்க, மல்லிகைப்பூ இல்லை முல்லைப்பூ வைங்க. விநாயகர் பிடிச்சிக்கோங்க, சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சி குங்குமத்தை வைங்க, அந்த ஆதிபராசக்தி வந்துடுவா. அடுத்து வந்து மகாலட்சுமி படத்தை வைங்க, இல்லைன்னா குபேரம் படத்தை வைங்க. அடுத்து சரஸ்வதி உங்கள் நாவில குடியிருப்பா. நீங்கள் சொல்கிற மந்திரம், அந்த அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா, நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலுமே சரஸ்வதி அனுக்கிரம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த நாபி கமலத்திலேருந்து வர வார்த்தைகள் வந்து நம்ம நாக்கு வெளியே வருதுன்னா உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த சரஸ்வதி தாயுடைய கடாட்சம் தான். ஸோ அந்த வித்யாகாரணி, விண்தாமரில் இருப்பவள், வீணை மீட்டுபவள், வித்தைக்கு அதிபதி சரஸ்வதி தாயின் அனுக்கிரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரஸ்வதி நாவல் குடியிருந்துட்டாலே எல்லாமே நல்லா நடக்குங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஆயுதமே நாக்கு தான். வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு கேட்டால், நிலைகெட்டு போன நயவஞ்சரில் நாக்கு தான். அது நிலைகெட்டு போன நயவஞ்சரில் தான் கெடுவாசை பேசுவானுங்க. நல்ல ஒரு மனிதன் நல்ல வார்த்தை தான் பேசுவான். ஒரு மனிதன் நாவலை நல்ல வார்த்தை ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரியா நேர்களே, அதனால் நாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த நாக்கில் வாசம் செய்கிற சரஸ்வதி உங்கள் கூடயே இருப்பா. ஓகே நேர்களே, ஏற்கனவே சிம்மராசி வீட்டில் தெய்வசக்தி குடியிருக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன், போன வீடியோ அதை பற்றி தான் போட்டேன். அந்த லிங்கை வேணால் அட்டாச் பண்ணுறேன். இந்த அமைப்பில் வந்து நீங்கள் அட்சய திருதியை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டிங்கன்னா பணம் பல வகையில் பெருகும். பணம்னு சொல்ல முடியாது, நினைத்த காரியம் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். கடன் பிரச்சனை தீரும், தேகாரிக்கு நல்லபடியாக இருக்கும். வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும். உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் நல்லா சிறக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட் ப்ரெசென்ட் என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அதுக்கு வந்து இந்த கோச்சார நிலை கண்டிப்பாக பயன்படும். இந்த ராசிகள், இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து சாதகமாக இருக்குது. 100க்கு வந்து எப்படியும் ஒரு 40% உங்களுக்கு சாத்தியப்படும். அதுக்கு மேலே உங்கள் ஜாதக லக்கண தசாபுத்தி அமைப்புகள், தனி ஒரு மனிதனுக்கு ஜாதகம் வித்தியாசப்படும். அதை வந்து நான் தனித்தனியாக சொல்ல முடியாது. உங்கள் ஜாதக அமைப்பு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கோச்சாரத்தில் அந்த ராசிக்கு மனதுக்கும் உடலுக்கும் உள்ள அமைப்புகள் வந்து நல்ல நிலைமை இருக்கிறதுனால மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமைக்கு நீங்கள் மாறுவீங்க.
பல அற்புதங்கள் உங்கள் ராசியை பற்றி நடக்கும், ராசியை சுற்றி நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். 9 to 10 குரு வரையில் பூஜையை முடிச்சிருங்க. கரெக்டாக 9:45 பூஜையை முடிச்சிருங்க. மந்திரத்தை சொல்லுங்கள், அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். அதுபோல் சிம்ம ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த மந்திரத்தை நான் என்க்ளோஸ் பண்ணுறேன், அதை எடுத்து படிச்சுக்கோங்க. ஓம் க்ரீங் ஸ்ரீங் ஷவ், இந்த மந்திரம் 3 தடவை சொல்லணும். ஓம் க்ரீங் ஸ்ரீங் ஜவ், ஓம் க்ரீங் ஸ்ரீங் ஜவ், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது கொஞ்சம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன சார் அப்படின்னா, இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் சொல்லலாம். சரியா நேயர்களே? இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால அன்னை புவனேஸ்வருடைய ஆதரவு இருக்கும். அதே போக வந்து இந்த மந்திரத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறா. ஷவ் என்கிறதுனா நானுன்னு அர்த்தம். எனக்கு வந்து மகாலட்சுமி, ஆதிபராசக்தி, சரஸ்வதி 3 தெய்வங்களோட அனுக்கிரம் கிடைக்கணும்னு மந்திரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு வந்து விருப்பங்கள் நிறைவாகும். நீங்கள் எதை இலக்க நோக்கி போகிறீங்களோ அது டார்கெட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக இந்த மந்திரத்தை செய்கிறதுனால திறமை நல்லபடியாக இருக்கும். ஆள் ஸ்ட்ராங்காக கடினமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மெயின் பில்லர் மாதிரி இருப்பீங்க குடும்பத்துக்கு. இந்த மனதை வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் மனதை கட்டுப்படுத்தி சொல்கிறதுனால அமைதி இருக்கும், மனசாந்தி கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய ஒரு தலைவர் ஆகலாம். நீங்கள் அரசியல் கட்சியில் பெரிய ஆள் ஆகணும், இல்லைனா நான் ஒரு பெரிய தலைவன் ஆகணும், ஒரு டீமுக்கு பெரிய ஆள் ஆகணும், நான் ஒரு பெருசாக ஆகணும், நிர்வாகத்தில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிலாஷம் இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை தினமும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லீடர் ஆவீங்க. அதுபோல் இந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு ட்ரேடிங் நல்லாயிருக்கும், வியாபாரம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அருமையான மந்திரங்க. இந்த மந்திரத்தை எந்த நேரம் வேணாலும் சொல்லலாம். அச்சய திருதணிக்கும் சொல்லலாம், மற்ற நாளும் சொல்லலாம். 11 தடவை அல்லது 108 தடவை அல்லது 1008 தடவை சொல்லலாம். இந்த மந்திரத்தை எந்த திசையில் இருந்தும் சொல்லலாம். சரியா? பூஜையிலும் சொல்லலாம், மற்ற இடத்துலையும் சொல்லலாம். ஸோ மந்திரம் சொல்கிறதுக்கு வந்து மதி தான் முக்கியம். மதியும் நாக்கும் தான் முக்கியம். நம்ம நினச்சி சிறப்பாக சொல்லணும். வழிய இடம் வந்து முக்கியம் கிடையாது, சூழ்நிலையும் முக்கியம் கிடையாது. தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், நிறைஞ்சு இருக்கிறாரு. அதனால் இறைவனை வந்து எந்த நேரத்தில் நம்ம அனுஷ்டிக்கலாம். ஓகே நேர்களே, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, பலன்கள் மிக சிறப்பாக இருக்குது நேர்களே. தொட்டது தொடங்கும். சரியா? கைராசி இருக்கும். அதுவும் ஆள் திறமையாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் வந்து மிகச்சிறப்பாக பார்ப்பீங்க. அந்த உங்கள் ராசிக்கு 2, 9 கூட 9ஆம் இடத்துக்கு வரதுனால உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடம் வலுப்படைகிறது. 3ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, திறமை இருக்கும். எழுத்து சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, எழுதுறவங்க, கவிதை பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். சிந்தனை சிறப்பாக இருக்கும். தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தந்தையோட தேக ஆரோக்கியம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. குழந்தை வரம் வேண்டுகிறவர்கள் குழந்தை வரம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஆள் கொஞ்சம் இதாக இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. குடும்பத்தனம் பண்ணாலுமே விஷயமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சேர்ந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கனால பரதநாட்டியம், கலை, இயல், இசை, நாடகம் சிறப்பாக இருக்கும். திரைப்படம் நல்லாயிருக்கும், சின்னத்திரை நல்லாயிருக்கும், இசை சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற விவசாய கிரகம். சுக்கிரனும் அடுத்து வரப்போகிறாரு, மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். நீர்நிலை கிடைக்கும், விவசாயம் சம்மந்தப்பட்ட தண்ணி கிடைக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், வேளாண் விளைபொருள் நல்லபடியாக உற்பத்தி ஆகும், மகசூல் நல்லபடியாக இருக்கும். காய்கறி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, பழத்தோட்டம் வச்சுருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க, டிசிப்ளினாக இருப்பீங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்ற வார்த்தைக்கு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. நட்பு வட்டாரத்தில் நல்லாயிருக்கும். நல்ல வழியில் வந்து பணம் சேரும். சாஸ்திரம் படித்தவங்க நல்லாயிருக்கும். வானசாஸ்திரம், கணித சாஸ்திரம், விஞ்ஞான சாஸ்திரம் படித்தவங்க மிக நல்லாயிருக்கும். ஆள் ஆச்சாரம், அனுசாசம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஓவியமாக இருப்பீங்க, பெர்ஃபெக்டாக இருப்பீங்க. இந்த அஷ்டமச்சனியால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அஷ்டமச்சனியை பற்றி ரொம்ப நினைக்காதீங்க. நம்மளை ஆளை போட்டு உழுக்கும் அப்படி இப்படி நினைக்காதீங்க. கிரக நிலையெல்லாம் நல்லா இருக்குங்க. ராசிக்கு வந்து 9, 10, 11, 12ஆம் இடங்கள் வலுவாக இருக்குது. தர்ம கர்ம ஸ்தானங்கள் வலுவாக இருக்கிறதுனால சிம்ம ராசி நேர்களை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. சரியா? ஊரே வரல, ஊர் மக்களே வந்து உங்களை பார்த்து வயந்து பாராட்ட போகிறாங்க. திட்டியவங்க, உங்களை திட்டியவர்கள், உங்களை ஏசினவங்க, உங்களை பிறந்தவங்க எல்லாருமே வந்து திரும்பி பார்க்க போகிறாங்க. அவனா இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமப்பட போகிறாங்க. சரியா நேர்களே? அப்படி பொறாமப்படுற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. நல்லா வாழ்ந்து காட்டுங்க. சரியா? வாழ்க்கையில் வந்து இந்த கோச்சார பலன்கள், கிரகங்கள் சில நேரங்களில் தான் இப்படி அமையும். இந்த நேரத்தில் நம்ம நல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு நல்லா கொண்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை ஸ்டைலே மாறும். சரியா? அந்த அமைப்பு இப்போ நல்லா வருது உங்கள் ராசிக்கு. 9, 10, 11 3 இடங்களும் நல்லா இருக்குது. தர்ம கர்ம லாபஸ்தானங்கள். அடுத்தடுத்து சூரிய புதன், குரு சந்திரன், குரு சம்பந்தம், சுக்கிரன் சம்பந்தம்லாம் வருது. நல்ல அமைப்பாக பார்க்கிறது. 9, 10, 11ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா 3, 4, 5 வலுப்படும். தைரியஸ்தானம், சுகஸ்தானம், அதிர்ஷ்டானம் வலுப்படுறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எழுத்து சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, கதை கவிதை எழுதுறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, இன்டர்நெட் சென்டர் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட் வேலைகளும் நல்லாயிருக்கும். சூரியன் புதன், சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கனால அரசாங்க வேலைகளும் நல்லபடியாக இருக்கும். அரசு உத்தியோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அரசு உத்தியோகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடியும். சரியா நேர்கள்? இதெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக செய்யும். அடுத்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு வந்து
8ஆம் இடத்துல வந்து உச்சமடைகிறாரு. உச்சமடைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. இந்த சனி ராகுபடியிலேருந்து வெளியே வந்துட்டார். அதனால் திரண்ட செல்வம் இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? அதுபோல் 2 கூட 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ள ஒரு சின்ன சூட்சுமம். சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2 கூடையவன் வந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு அர்த்தம் எதிர்பாராத பணம் கிடைக்கும். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராமல் அமையிறது, திடீர்னு அமையிறது, அடுத்தவங்க பொருள் கிடைக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு திடீர்னு பணம் கிடைக்கும், பிறருடைய பொருள் கிடைக்கும். அது மனை வழியிலும் கிடைக்கலாம், மற்றவங்க வழியிலும் கிடைக்கலாம், தாத்தா பாட்டி சொத்தாகவும் இருக்கலாம், இடமா இருக்கலாம், மனையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதோ ஒரு வண்டி வாகனமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல பொருள் உங்களுக்கு கிடைக்கும். திரண்ட செல்வம் இருக்கும். திரண்ட செல்வம்னு என்ன? ஒரு மாதம் ஒரு பொருள் கிடைக்கும். பெண்களோட பிரியமாக இருப்பீங்க. சிக்கனமும் இருக்கும். மணி வழியில் ஒரு உயில் கிடைக்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துச்சு. பார்த்தீங்களா? மனைவி கண்டிப்பாக மணி வழியில் உங்கள் ஒய்ஃப் வழியில் உங்களுக்கு எதனாச்சும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தோடு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. சினிமா, கேளிக்கை, எங்கேனாச்சும் பீச்சு எல்லாம் போயிட்டு வருவீங்க. இப்போ வேறு வெக்கேஷன் லீவு நடக்குது. அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஆள் நல்லா இருப்பீங்க. உயர்ந்த உணவுகளே சாப்பிடுவீங்க. நல்லா காஸ்ட்லியாக நல்லா எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கையில் காசு பணம் இருக்கும். தைரிய வீரியம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். திருமண அலையன்ஸ் பார்க்குறவங்களுக்கு நல்ல மனைவி அமையும் இந்த காலகட்டத்தில். சரியா? அந்த அமைப்பில் இருக்கும். 2, 3ஆம் இடங்கள் நல்லபடியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அலையன்ஸ் நல்லபடியாக இருக்கும். செயல்திறன் இருக்கும். தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லா இருக்குங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இயல்பு நிலைக்கு திரும்பி வர்றது நல்ல அமைப்பு தான். அவர் அடுத்து வந்து இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் வராரு. உங்கள் ராசிக்கு 2, 11 கூட நட்சத்திரத்தில் 8 கூட 3, 10 கூட வருதுனால தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். தூரதேச தொழிலில் இருக்கிறவங்க, வெளிநாடு வெளிமாநில தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காசு பணம் வரும். அதில் லாபமும் இருக்கும். 3, 8 கூடையவன் 2, 11 கூட சாரத்தில் போகும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? அது உச்ச சுக்கிரன் உச்ச சூரியன் வீட்டில் இருக்கிற புதன் சாரத்தை போகும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதுதான் ஜோதிடத்துக்கு உள்ளே போய் பார்க்கணும். உச்ச சுக்கிரன் உச்ச சூரியன் வீட்டில் உள்ள புதன். ஏன்னா புதன் வந்து பயிற்சி ஏறுவார். இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சூரியன் வீட்டுக்கு வந்துடுவார். சூரியன் உச்சமாக இருக்கிறார் மேசத்தில். ஸோ புதனுக்கு வலிமை வந்துடும். பொதுவாக ஒரு உச்சன் என்ற வீட்டில் இருக்கிற வலிமை பெறும். நீங்கள் வந்து ஒரு ஐஜி கிட்ட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல், அவர் வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க. ஐஜி பக்கத்தில் இருக்காருப்பா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். அது மாதிரி சூரியன் வந்து மேசத்தில் உச்சமாயிட்டார்னா நீங்கள் ஒரு ஐஜி வீட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கெத்தாக இருப்பீங்க. அந்த புதனுடைய சாரத்தை சுக்கிரன் அவரும் ஏற்கனவே உச்சமாக இருக்கிறாரு. வலுவாக இருக்குங்க. இப்படித்தான் பாதங்கள் பார்க்கணும். கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த அமைப்பில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, ஸ்தான பலத்தோடு இருக்கா, எப்படி இருக்குது, அந்த சாரம் வாங்கியிருக்கு, அந்த சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கிறான், இதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக மாறும். அதுபோக சூரியன் சுக்கிரனுக்கு செவ்வாய் கேந்திர கோணமாக இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. ராசிக்கு ராஜயோகாதிபதி கடகத்தில் 12ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சாலுமே கேந்திர கோணத்தில் இருக்கிறார். உச்ச சுக்கிரனுக்கும் உச்ச சூரியனுக்கும் கேந்திர கோணத்தில் இருக்கிறதுனால மறைமுகமாக செவ்வாய் பலன் அடைவார். மறைமுகமாக பலம் அடைஞ்ச அர்த்தம் தாய் தப்ப வழியில் மறைமுகம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க. எது நேரடியாக கிடைக்காது, இன்டைரக்டாக கிடைக்கும். அவ்வளோதான். நேரடியாக மூக்க தொட முடியாது, சுற்றி உழைச்சி தொடர மாதிரி இருக்கணும். வாட்டர் மேபி என்ன நமக்கு பர்பஸ் சர்வாகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. சிம்மராசிக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சில பேர் வந்து சிம்மராசிக்கு சரியில்லைன்னு வீடியோ போடுறாங்க. அஷ்டமச்சனி அப்படி செஞ்சிடும், போட்டு புரட்டும், துவட்டி எடுக்கும். இதெல்லாம் கட்டுக்கதை. அஷ்டமச்சனியாக இருந்தாலுமே அவர் வந்து யார் வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும். குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. குருக்கு கேந்திரமாக தாங்க வராரு. அடுத்த குரு பயிற்சி ஆச்சுன்னா சனி பகவான் குருக்கு கேந்திரமாக தான் இருக்கிறாரு. அதுக்கடுத்து குரு பயிற்சியில் குரு பார்வைக்கே வருவார். ஸோ அஷ்டமச்சனி வந்து உங்களுக்கு இல்லை. சிம்மராசிக்கு வந்து அஷ்டமச்சனிங்கிறது ஒரு பேரளவில் தான் இருக்குது. வழியை பெருசாக பாதிப்பு கிடையாது. இந்த கவர்னர் போஸ்டிங்க்கு வந்து மதிப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் கவர்னர் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு அவர் பேசிட்டு காட்டிக்கிறார் வழியை அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. கவர்னர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் ஒரு ஜோதிடர் முறையில் இது சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் அஷ்டமச்சனிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருக்குது. வழியை பெருசாலாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பெலாம் வராது. அதனால் நீங்கள் அஷ்டமச்சனியை பற்றி ரொம்ப எல்லாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் நல்ல நிலைமையில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். சொந்த மூதியர்கள் சொத்து கிடைக்கும், தாத்தா பாட்டி சொத்து கிடைக்குது வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுபோக உடன் பிறந்தங்களால் ஒரு முழு ஆதரவு கிடைக்கும். வேலை தொடர்பான தடையில் விலகும். சரியான நேரத்தில் எல்லா காரியத்தையும் பண்ணி முடிப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதை பற்றி கவலைப்படாதீங்க. மிகச்சிறப்பாக இருக்கு நேயர்களே. சிம்ம ராசிக்கு வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் உங்களை லைக் பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து உங்களை லைக் பண்ணுற காலம் வந்துருச்சு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரப்போகிறாரு. 9ஆம் இடத்துல புதன் வந்துட்டார். எப்போ சுக்கிரனும் புதனும் பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், லாபஸ்தானத்துக்கு வராங்களோ அப்போ பிறருடைய கவனம் உங்கள் மேலே வந்துடும். மற்றவங்களுடைய கவனம் உங்கள் மேலே திருப்பப்படும். எல்லோரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. மூக்கு மேலே விரல வைக்க போகிறாங்க. சரியா? கைத்தட்டி சிரித்தவங்களாம் கை கட்டி நிற்க போகிறாங்க. உங்களை பார்த்து கைத்தட்டி சிரித்தவங்க கையை கட்டிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. நீங்கள் எஜமானியாக இருப்பீங்க. பொதுவாக சிம்மராசி ஒரு எஜமானத்துவம் உள்ள ராசி தான்.
ஆளுமை அதிகாரத்துக்குள்ள ராசி. சூரியன் வீடு அல்லவா ராஜராசி. சரியா, ராஜ கம்பீரமான ராசி, அரசை ஆளுகின்ற ராசி, அரியணையில் அமர்கின்ற ராசி. அந்த ராசிக்கு வந்து இனி எல்லாருமே அடிமைப்படுவாங்க. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக தான் இருக்குது. எதை பற்றி கவலைப்படாதீங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வரப்போகிறாரு ஏப்ரல் 30 அன்றைக்கி வந்து அச்சய திருதி அன்றைக்கி வந்து வளர்பிறை சுக்லபட்ச திதி. சரியா, திருதியை திதி, வளர்பிறை திருதியை. அதுக்கடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வருவார். ஸோ சந்திரனும் நல்ல நிலைமைக்கு வர்றதுனால சுப செலவோடு உங்களுக்கு நல்ல காலமாக போகும். சரியா, அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2-11 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் தாப்பனாருடைய ஆதரவு இருக்கும், தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், மூத்த சகோதரர்களை ஏற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 3 கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடன் பிறந்த சகோதரர்கள் கொஞ்சம் தூரமாக போவாங்க, அவ்வளோதான். அவங்களுடைய வேலைவாய்ப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதோடைய 4 கூடிய செவ்வாய் 4க்கு 9ஆம் இடத்துல இருக்கிற நல்லா இருக்கும். தாப்பன அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரிலேஷன்ஷிப்பு ஓரளவு நல்லபடியாக போகும். அவர் நீசமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 5 கூடியவன் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்தாலுமே கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழிலில் வந்து இந்த குரு பயிற்சி வரைக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சலோடு தான் நீங்கள் லாபத்தை சம்பாதிப்பீங்க. அதுவும் அந்த குருச்சந்திர யோகம் வரும்போது கூடுதல் சிறப்பாக இருக்கும். குருச்சந்திர யோகம் வந்து அந்த அச்சய திருதி அன்னைக்கு வருது. குருவும் சந்திரன் சேர்றாங்க. அது கஜகேசரி யோகம், அருமையான அமைப்பு. சரியா, கஜம்னா வந்து யானை, கேசரினா சிங்கம். யானையை எதிர்த்து சிங்கம் நிற்குமா, அந்த அளவுக்கு வந்து வீர தீர சூரபத்மனாக இருப்பீங்க. சூரபத்மன்னு சொல்ல முடியாது, சூரனாக இருப்பீங்க, வீர சூரனாக இருப்பீங்க, தீர வீர சூரனாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7 கூடிய சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறார்? 8ஆம் இடத்துல இருக்கிறார். 6 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இங்கே தான் பிரச்சனை. எல்லாமே நல்லபடியாக இருக்காதுல, எல்லாமே நல்லா இருக்கவும் கூடாது. பொதுவாக கிரகங்கள் 9 கிரகங்களுமே நல்ல நிலைமையில் இருக்கக்கூடாது. ராமருக்கு வந்து 4 கிரகங்கள் உச்சமானால தான் காட்டுக்கு போனார் அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இப்போ சனி பகவான் நல்ல நிலைமையில் இல்லை. 6 கூடவும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் வம்போலுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு சார் இருக்கும் அப்படின்னம்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். டிசம்பர் 15 2025 வரைக்கும் இருக்கும். அப்புறம் சரியாக போயிடும். வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கைகால் வலி இருக்கும், ஸ்கின் பிரச்சனை இருக்கும், மூட்டு வலி இருக்கும். சரியா, வெளிப்புற உடல்நல நோய்கள் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சனி பகவானாலே வெளிப்புறம் தான். அதாவது என்ன, ரொம்ப வேலை பார்த்தீங்கன்னா உடல் அசதியாக போயிடும். ஆடி ஓடி வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் டயர்னஸ் இருக்கும். கற்பனை சாமியை கும்பிடுங்க. சரியா, 6 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க. இதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். பழைய வீடியோ கேட்டவங்களுக்குலாம் நல்லா தெரியும். ரிட்டன் வியூவர்ஸ் கேட்டவங்களுக்குலாம் மனசில் அப்படியே நிற்கும், ஆணி அடித்த மாதிரி இருக்கும். கற்பனை சாமி எந்த அளவுக்கு நீங்கள் சிம்மராசினியர் கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா பிரச்சனையும் அத்துட்டு போயிடும். சனி பகவானால் ஏற்படுற பிரச்சனை அனைத்துமே அத்து விட்டு போயிடும். அதனால் கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து வந்து ராசிக்கு வந்து 7 கூடியவனும் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கான்ட்ரவர்சன் இருக்கும், டிஸ்டன்ஸ் மீட்டர் மட்டுமாக இருக்கும், அனுசரித்து போங்க. ஆனால் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம். என்ன தான் கணவன் மனைவி கூட பிரச்சனை இருந்தாலும் குடும்ப ஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அப்படி இப்படின்னு பேசிக்கிறீங்க, சரியாக போயிடும். காலையில் சண்டை போடுவீங்க, அப்படியே 2 பேரும் வேலை வெட்டிக்கு போயிடுவீங்க, நைட்டில் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிருவீங்க. அவ்வளோதான், இது குடும்பத்தில் உள்ளது தான். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. சரியா, கணவன் மனைவி உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. 9 கூடியவன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா, 7 8 9 கூடிய 9 கூடிய குரு வந்து எங்கே இருக்கிறாரு? 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல இல்லை, சாரி, குரு வந்து 7 8 கூடியவன். 8 கூடியவன் வந்து இப்போ வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தூரதேச அமைப்பில் வேலைகள் இருக்கும் இந்த குரு பயிற்சி வரைக்கும். தூரதேசத்தில் இருக்கிறவங்க, வேலை விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாயும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து 9 கூடியவன் வந்து இப்போ வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, நீங்கள் வந்து என்ன படிப்பு விஷயமாக வேலை விஷயமாக தாப்பன் விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நல்ல நிலைமையில் தான் இருப்பீங்க. ஸோ இப்படி தான் பலன்கள் வந்து உங்களுக்கு மாறி போகும். அதுபோக ராசிக்கு 10 கூடியவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதுவும் மறுபடியும் இந்த வெளிநாட்டு வெளிமாநில விவசாயம் தான் கொடுக்கும். தொழில் எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கும், எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கும். சரியா, நீங்கள் உன்னை நினச்ச ஆரம்பிச்சிங்கன்னா தொழில் வேறு மாதிரி போகும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்நேரம் வந்து தொழில் எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம். தொழிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டு போங்க. சுக்கிர பயிற்சிக்கு பின்னாடி நீங்கள் தொழிலில் மாற்றம் செய்யுங்க. ஏன்னா 10 கூடியவன் கர்மஸ்தானாதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்நேரம் வந்து சிக்கலாக தான் இருக்கும் கொஞ்சம். அதனால் அட்லீஸ்ட் எப்படி இருக்கோ அப்படியே கொண்டு போங்க. மே 31க்கு மேலே தொழிலில் மாற்றம் பண்ணுங்கள். தொழிலில் வந்து எதனாச்சும் மாடிஃபை பண்ணணும், தொழிலை வேறு மாதிரி கொண்டு போகணும், தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், வேறு புதுசாக ஒன்று செய்யணும்னா மே 31ஆம் மேலே செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். 11 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 கூடிய சந்திரனும் ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறார். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆதிபத்தியமாக பார்த்து வரும்போது எல்லாமே நல்லா இருக்குது.
இந்த 6, 7 இது 2 தான் பிரச்சனையாக இருக்குது. 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி, 7ஆம் இடம் கலஸ்தரம் நண்பர்கள், இதில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்லாயிருக்கும். குரு மத்தியம பலனை கொடுப்பார். அவர் 8 கூடையவனாக இருந்தாலுமே 10ஆம் இடத்துல இருக்கிறனால மத்தியம பலனை கொடுப்பார். குரு எப்போவுமே சிம்மராசியை கெடுக்க மாட்டார். சரியா? கொடுக்குறாரோ இல்லையா, கெடுக்க மாட்டார். ஸோ இப்போதைக்கு கருப்பணசாமி வழிபாடை சிரத்தையாக செய்யுங்க. முருகப்பெருமானையும் கும்பிடுங்க. ஏன்னா முருகப்பெருமான் ராசிக்கு ராஜயோகாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க, சனிக்கிழமை கருப்பணசாமியை கும்பிடுங்க. மாதம் ஒரு செவ்வாய், மாதம் ஒரு சனி, இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்த்துக்கள். நல்லாயிருக்கும். அச்சய திருதி முன்னிட்டு வருகின்ற அடுத்த நாட்கள், ஏப்ரல் 30க்கு பின்னாடி வருகிற நாட்கள் எல்லாமே முத்தாய்ப்பான நாட்களாக இருக்குது. நல்ல யோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்லாயிருக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். 1000 லட்சமாகும், லட்சம் கோடிகளாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோடிகள் வச்சுருக்கிறவங்களுக்கு பல கோடிகள் கிடைக்கும். கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு வேண்டிய அமைப்பு கோச்சாரத்தில் இருக்குது, ராசி நிலையில் இருக்குது. ராசி பலன்கள் அப்படி சொல்லுது. அதனால் நீங்கள் வேலையில் துரிதப்படுத்துங்க. சரியா? செய்ய வேண்டியதை செய்யுங்க. வரலுக்கேற்ற வீக்கம், உங்கள் நிலைக்கேற்ற மாதிரி பணங்க வரும். 1000 புழங்குறவங்களுக்கு லட்சம் கிடைக்கும், லட்சத்தில் புழங்குறவங்களுக்கு கோடி கிடைக்கும், கோடியில் புழங்குறவங்களுக்கு கோடிகள் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் போடணும். நம்ம ஆர்கனைசேஷன், அலகேஷன், கமிட்மெண்ட்டு எல்லாத்துலேயும் எஃபெக்ட் போடணும். சும்மா கிடந்தால் ஒன்றும் நடக்காது. சும்மா இருந்தால் சோத்துக்கு தான் நஷ்டம். சரியா? சும்மாவே கிடக்கூடாது. சொல்லுவாங்க, முடியாது என்பது முட்டாளில் நகராது அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னால் முடியாதும்பாங்க. முடியாதுன்னு கிடையவே கிடையாது. எல்லாராலும் எல்லாம் முடியும். முடியாதுங்கிறது முட்டாளிகளில் நகராதி. அதனால் முடியும். யூ வில் டூ எனிதிங். சிம்மராசி நேர்களால் எல்லாம் முடியும். எந்திரிங்க. தூங்குறவங்களாம் எந்திருங்க. எந்திரிச்சவங்களாம் நடக்க ஆரம்பிக்கிறவங்களாம் ஓடுங்க. வெற்றி பாதையை நோக்கி ஓடுங்க. வெற்றி இலக்கு கைக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் அந்த இலக்கை அடைய முடியும். வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஓடுங்க. நல்லபடியாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று மகம், பூரம், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இறை அருளால் நலமுடன் வாழ்க, நல்லதே பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.